ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம கண்ணப்ப நாயனாரோட ஸ்டோரி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கண்ணப்ப நாயனார் யாருன்னா 63 நாயன்மார்களில் ஒருத்தங்க. ஓகேவா? இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். இவங்களுக்கு இன்னொரு பேர் கூட இருந்திருக்கு. அந்த பேர் வந்து திண்ணன். இவர் வந்து ஒரு வேடவர் குலத்தில் பிறந்தவர். ஸோ இவர் வந்து வேட்டையாடுறதுல மிகச்சிறந்தவர். ஒரு நாள் இவர் ஃப்ரெண்ட்ஸோட வேட்டைக்கு போகும்போது அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்த்துருக்காரு. அதை பார்த்ததும் இவருக்கு நம்ம வந்து பூஜை செய்யலான்னு தோணியிருக்கு. ஆனால் இவருக்கு எப்படி பூஜை பண்ணணும்னு அந்த எதுவுமே தெரியல. ஸோ என்ன பண்ணியிருக்காருன்னா, வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து அந்த சிவலிங்கத்துக்கு மேலே ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணியிருக்காரு. இவர் தலையில் சொருகி வச்சுருந்த பூவெல்லாம் எடுத்து அவருக்கு அர்ச்சனை பண்ணியிருக்காரு. அப்புறமா பன்னி இறைச்சி எடுத்து இவருக்கு சாமிக்கு படைச்சிருக்காரு. இப்போது டெய்லியுமே இந்த சிவலிங்கத்துக்கு பூஜை பண்ணுவாங்கள்ல, அவங்க வந்து பார்க்கும்போது சாமிக்கு வந்து பன்னி இறைச்சி எல்லாம் படைச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்து அவங்களுக்கு ரொம்பவே ஷாக். என்ன யார் இதெல்லாம் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஒளிஞ்சிருந்து பார்க்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டேயும் கண்ணப்ப நாயனாரே வந்துட்டு இந்த மாதிரி பன்னி இறைச்சி படைக்கிறது, வாயில் தண்ணி எடுத்துகிட்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க ரொம்பவே கவலைப்படுறாங்க. சிவபெருமான்கிட்டயே போய் அவங்க வந்து முறையிடுறாங்க. என்ன சிவபெருமானே, நாங்கள் வந்து எவ்வளோ எவ்வளோ பக்தியாக எவ்வளவோ ஆகம விதிப்படி உன்னை வந்து நாங்கள் பூஜிக்கிறோம். ஆனால் இப்படி வந்து மாமிசத்தெல்லாம் இவங்க வந்து உனக்கு படைக்கிறாங்களே, இது வந்து கரெக்டா அப்படின்னு முறையிடுறாங்க. உடனே சிவபெருமான் வந்து கண்ணப்ப நாயனாரோட பக்தியை வந்து நிரூபிக்கிறதுக்காக, நீ ஒரு நாள் வந்து ஒளிஞ்சிருந்து பாரு, கண்ணப்ப நாயனாரோட பக்தி என்ன நான் உனக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கண்ணப்ப நாயனார் வராரு. அந்த நேரம் பார்த்து கரெக்டாக சிவபெருமானோட வலது கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்து கண்ணப்ப நாயனாருக்கு என்ன பண்ணதுன்னே தெரியல. ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பச்சை இலை மருந்து இதெல்லாம் எடுத்து கண்ணில் எடுத்து ஒத்தி வைக்கிறாங்க. ஆனாலும் ரத்தம் நிற்கவே இல்லை, தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. உடனே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட ஒரு கண்ணை பிடுங்கி சிவபெருமானுக்கு கண்ணில் வைக்கிறாங்க. உடனே ரத்தம் நின்றுடுது. இப்போ பார்த்தா அடுத்த கண்ணிலேருந்து ரத்தம் வருது. இதை பார்த்த கண்ணப்ப நாயனார் எதுவுமே யோசிக்கல. தனது காலால் சாமியோட கண்ணை வந்து, ஏன்னா 2வது கண்ணையும் பிடுங்கிட்டா எங்கே வைக்கணும்னு இவங்களுக்கு அடையாளம் தெரியாதுல்ல. ஸோ அந்த அடையாளத்துக்காக சிவபெருமான காலால் சிவபெருமானுக்கு கண்ணை வந்து அடையாளத்துக்கு வச்சுட்டு இன்னொரு கண்ணையும் பிடுங்கி வச்சிடுறாங்க. இதை பார்த்துட்டு இருந்தவங்க கண்ணப்ப நாயனாரோட பக்தி என்னன்னு அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது. இப்படி தான் கண்ணப்ப நாயனாரோட கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.